இன்றைக்கி நம்மளுடைய ஒன் டே ரொட்டீன், அதாவது ஒரு வீட்டில் வேலை பார்க்குறேன் நான். அந்த வீட்டில் நம்ம என்னென்ன சமைக்க போகிறோம், இல்லை நான் இன்றைக்கி என்ன தான் பண்ணுறேன், என்னத்தான் செஞ்சு பண்ணுறோம் அப்படின்றத தான் இன்றைக்கி காமிக்க போகிறோம். காலையிலேயே 5:40 வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி வந்தோடனே முதல்ல அவங்க வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வருவோம். உள்ளே நுழையும் போதே சூப்பரான கார்டன், நந்தியாவட்டை, வெத்தலை கொடி நிறைய இருக்கும் பாருங்கள். இங்கே அப்படியே நம்மளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், சூப்பராகவே இருக்கும், நிறைய பூலாம். உள்ளே வந்தோடனே டீ போட்டு வச்சுட்டு ஸ்பகட்டி வேக போட்டாச்சு. ஸ்பகட்டிங்க, இது நூடுல்ஸ் கிடையாது. நிறைய பேர் இதை நூடுல்ஸ் நினச்சிக்கிறீங்க. ஸ்பகட்டினே கடையில் விற்கிது. இது எவ்வளோ வேக வச்சாலும் குலையாது. ஒரு பக்கம் வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோம். வதக்கினா தான் இது வந்து ரெடியானோன்னா நம்ம மிக்ஸ் பண்ண முடியும். இன்றைக்கி தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல ஏதாச்சும் ஒன்று கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன தான் நம்ம பண்ணுறோன்னு தெரியணும்ல. இல்லை எதனாச்சும் தப்பு பண்ணியிருக்கோம், கரெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள். இப்போ ஸ்பகட்டி போட்டு வெந்துட்டுருக்குது. வேகிற நேரத்தில் நம்ம வந்து வேர்க்கடலை சட்னி அரைச்சிட்டு வந்துடுவோம். பூண்டு, ஒரு 3 காஞ்ச மிளகா, ஒரு 2 கைப்பிடி வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நம்மளோட ஸ்டைலில் அரைச்சிட்டு வரேங்க. தலைகளை எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஃபோனை தலைகளை பிடிச்சிட்டு இருக்கேங்க போல இருக்குது. அதனால தான் அப்படி இருக்குது. வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் இதில் போட போகிறோம், வேறு எந்த மசாலாவும் கிடையாது. இட்லி வெந்துடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி, வேர்க்கடலை சட்னி. மத்தியானம் வந்து ஸ்பகட்டி தான் ரெடி பண்ணுறோம். தக்காளி வந்து இதில் அரைச்சி ஊற்றணுங்க, அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். அந்த புளிப்பு டேஸ்ட்டோடு சேர்ந்து தக்காளி அரைச்சி ஊற்றி தனி மிளகாத்தூள் போட போகிறேன். இப்போது 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இன்றைக்கி வந்து நம்ம பன்னீர் ஸ்பகட்டி தான் செய்ய போகிறோம். அதனால் பன்னீரும் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சைடில். இப்போ வந்து டீ போடுறதுக்கு பால் காய்ச்சி டீ போட்டாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செசோனிங்னு சொல்லிட்டு இந்த பீஸா டாப்பர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எப்போவுமே வாங்கியிருப்போம் நாங்கள். இன்றைக்கி மறந்தாச்சு, காலி ஆகிடுச்சு. அதனால் நம்ம பீஸாக்கு போகிறதே போட்டாச்சு. சூப்பரான வாசனை கம்மன்னு வருதுங்க. அது போட்ட உடனே தான் இது ஸ்பகட்டியோட ஸ்மெல்லே நல்லா வரும். இப்போ ஸ்பகட்டி வெந்துருச்சா என்னன்னு பார்த்துப்போம். நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா தடிமனாக இருக்கும். நம்ம போடும்போது சேமியா மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தடியாக இருக்கும். அதுதான் நல்லா வெந்துடுச்சு அப்படின்ற பக்குவம். இது வந்து ரொம்ப நேரம் வெந்தாலும் ஒன்றும் ஆகாதுங்க, குழையாது, ஒன்றும் அப்படியே ஒட்டிக்காது, அப்படிலாம் ஆகாது. வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு, ஆலிவ் ஆயில் போட்டு வேக வச்சிங்கன்னா ஓகே. இந்த ஸ்பகட்டி வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பேக்கெட்டு. இது தாராளமாக 6-7 பேர் நல்லாவே திருப்தியாக சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நூடுல்ஸை விட இது. இதில் எந்த ஒரு மசாலாவும் இல்லை, சூப்பராக டேஸ்ட்டாகவே நல்லாவே இருக்கும். வாங்க இப்போ இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே தக்காளி நல்லா வதங்கிடுச்சான்னு பார்ப்போம். ஸ்பகட்டி வெந்துடுச்சுன்னா அதை வடிகட்டி கொஞ்சம் பச்சை தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ ஏன்னா அப்போ தான் வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஸ்பகட்டியில் வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஆலிவ் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன் வேகிறதுக்கு. இதுலேயும் நம்ம வந்து 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் தனி மிளகாத்தூள், உப்பு மட்டும் போட்டு வதக்கி வேக வச்சுட்ருக்கோம். இட்லி எடுத்து வச்சுட்டு வந்தாச்சு. பன்னீரை கட் பண்ணி போட்டேன். பன்னீர் போடும்போது காமிக்கல, ஆமாம், ஏன்னா மறந்துடுறேன் வீடியோ எடுக்கிறதுக்கே. இப்போ தானே புதுசாக எடுக்கிறோம், சரி அடுத்த வாட்டிலாம் நம்ம ஞாபகமாக எடுத்துருவோம். பன்னீர் வந்து அந்த உப்பும் மிளகாத்தூளும் அதில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம். இப்போ ஸ்பகட்டி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதில் போட்டுக்கிறேன். போடுறதையும் காமிக்கலன்னு பார்க்குறீங்களா? மறந்துட்டேங்க, மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிவிடுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நம்ம அரைச்சி ஊற்றிருக்க தக்காளி, தனி மிளகாத்தூள், அந்த ஸ்பகட்டி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விடணும். ஒரு கையில் வதக்க முடியல, நான் வச்சுட்டு வரேன். இருங்க, வதக்கிட்டு காமிக்கிறேன். அதாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறத காமிக்கிறத விட நிறுத்திட்டு வந்து காமிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓரமாக விட கீழே கொட்டிட்டு போகிறேன்னு பயம் வந்துடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள், சூப்பரான ஸ்பகட்டி ரெடி. இதில் ஒரு ஹீரோ இருக்காருங்க, அவர் தான் இதில் வந்து ஸ்பகட்டியை நிர்பணிக்க போகிறாரு. யாருன்னு பார்க்குறீங்களா? பூண்டு. கடைசியாக நல்ல ஃப்ரெஷ்ஷான பூண்டை சின்னதாக கட் பண்ணி சேர்க்கணும். சின்னதாக கட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வராது. அதனால் இதுக்குன்னே வந்து ஒரு நவீன மிஷின் இருக்குங்க. வாங்க அந்த நவீன மிஷினில் போட்டு கட் பண்ணுவோம். இதுதாங்க இந்த நவீன மிஷின். இதில் வந்து 2 பூண்டு வச்சு நசுக்கி வச்சோம்னா அவ்வளோ குட்டியாக நல்லா அழகாக கட்டாகி வந்துடும். பாருங்கள், பின்னாடி ஹோல்ஸ் இருக்க நான் எவ்வளோ நசுக்கியிருக்கேன் பாருங்களேன். நல்லா, அதாவது குழையவும் கழியாது, நம்ம தட்டுற மாதிரியும் வராது. நல்லா குட்டி கட்டமாக நல்லா அழகாக வந்துடும். தட்டி போட்டாச்சு. இப்போ இட்லியும் எடுத்து வச்சாச்சு. சட்னி ரெடியாக இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸ்பகட்டிலையும் பூண்டு போட்டு மூடி வச்சாச்சு. அந்த ஸ்மெல் அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இது வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரத்தை எடுத்து போட்டாச்சு கழுவுறதுக்கு. பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு அவ்வளோதான், நம்ம வேலையை எடுத்து வச்சுட்டு பெருக்கி தொடச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். பாத்திரம் கழுவுறதுக்கே லேட் ஆகும். மறுபடியும் நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். பாய் பாய்.